நாம் தமிழ் கட்சி பல இடங்கள்ல எல்லா இடங்களிலுமே டெபாசிட்டை நாம் தமிழ் கட்சி இழந்திருக்குது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இந்த களத்துல நீங்க 100 ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்கியிருந்தாலும் அந்த 100 பேரும் நாம் தமிழ் கட்சிக்காக உறுதியா அந்த களத்துல ஆற்றுமல் கொள்ளையும் கனிமூல கொள்ளையும் இயற்கை வள சுரண்டலையும் எடுத்து நாம் தமிழ் கட்சிக்காரன் நிற்பான். திமுக அதிமுகவுக்கு மாற்று வேணும்னு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இப்ப விஜயை சூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து 15-20 வருஷமா கத்துறீங்க, பேசுறீங்க, தொடர்ந்து போராடுறீங்க. மாற்றமா உங்களை பார்க்கல இல்ல. அட பாவமே, ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஊதிக்கிட்டு இருக்கான். ரோட்ல போற ஆளு வேற ஆளு யாராவது கண்டுக்கிறீங்களாயா? என்ன உலகம் அது. சரி, அவன் தலையெழுத்த மாத்த முடியுமா? வழக்கமா திமுக ஆட்சியில இருக்கும் போதே சாட்டை துரைமுருகன் கருத்துக்கு பயங்கரமா தாவேகா சைட்ல இருந்து எதிர்ப்புகள் அப்படி வரும். தாவேகா போற கருத்துக்கு சாட்டை துரைமுருகன் சைட்ல இருந்து எதிர்ப்புகள் அப்படி வரும். நாம் தமிழர் சைட்ல இருந்து இன்னமும் அது அப்படிதான் தொடருமா? வேற மோடுக்கு மாறுவீங்களா? என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. இனிதாங்க ஆட்டமே இருக்கு. இன்னும் ஏதோ இதுவரைக்கும் ஆடினது ஆட்டம் கிடையாது. ஏன் இதுவரைக்கும் உடைச்சல பார்த்தாரா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. இனிதான் இந்த மங்காத்தால ஒரிஜினலான ஆட்டம், ஒரிஜினலான வேட்டை, சாட்டையின் வேட்டை வந்து இனிமேதான் தொடங்கவே போகுது. ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு விஜய், ஒவ்வொரு வேட்பாளரும் ஒரு விஜய், ஒவ்வொரு செய்தி தொடர்பாளரும் ஒரு விஜய். நாங்க பயங்கரமா கலாய்ச்சிங்க, நிரூபிச்சிட்டாங்க. அதையும் இவ்வளவு விஜய் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. மாப்ள யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்ள இது கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா. வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். சரி ஜோக்கர் கேலியா பேசின ஒரு வார்த்தை, கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாருன்னு. இப்ப மக்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்களா உச்சத்தை விட்டுட்டு வந்தவருக்கு என்ன பலன் கொடுப்பாங்கன்னு? எல்லோரும் சொல்வது விஜயோட படம் ஃப்ளாப் படமா இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு கையை கடிக்காதுன்றாங்க. விஜய் படம் ஒண்ணு பெரிய ஹிட் ஆகலனாலும் போட்ட காசு வந்துருமா? அப்படிப்பட்ட ஒரு கெரியரை விட்டுட்டு வர்றாருன்னா ஹி சீரியஸ் அபௌட் இட். தேர்தல் அரசியல்ல ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமா எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன்.